Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம போலி செய்வோம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்வா பண்ணணும். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்னா இல்லை, டேரெக்டாக சேர்த்துடலாம். அது கூடவே 4-5 ஏலக்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்புத்தூளும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயும் சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஏதாச்சும் நல்லா சூடு பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம், நல்லா உப்பி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்துது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிசையாமல் அப்படியே வச்சுட்டோன்னா கொஞ்சம் கூட உப்பி வராது. நம்ம எண்ணெயில் எப்படி பூரியை போடுறோமோ அதே மாதிரியே இருக்கும், கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், பொரியவே பொரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா பூரி நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துட்டேன். கையால் எடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மசிக்க வரணும். அப்புறம் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் 1/2 கப் ஜீனி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் ஜீனி சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு ஸ்வீட் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஜீனி நல்லா இலகி வந்துடும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். ஏன்னா நெய் அதிகமாக சேர்க்கல இல்லையா, அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காவை நான் அரைச்சி சேர்க்க போகிறேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க வேணாம் அப்படின்னா தேங்காய் திருவல் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேணாம், லாஸ்ட்டாக சேர்க்கணும். தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்து சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் வரும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதே நம்ம அல்வாவாக சாப்பிட போகிறோம் அப்படின்னா நெய் வந்து அல்வாலேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு சேர்த்தா தான் அல்வா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் பூரிக்குள்ளே தானே வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால கம்மியாக நெய் சேர்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு நல்லா பேனில் ஒட்டாமல் சுருண்டு வர வரைக்கும் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காய் திருவல் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு. ஆனால் ஹல்வா பண்ணணும் அப்படின்னாலே மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஆச்சும் ஆகும் இல்லையா. ஆனால் இந்த அல்வா வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பூரி செய்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் மெலிசாக தேய்ச்சி எடுத்துருங்க. அப்புறம் ஓரத்துலலாம் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுருங்க, அப்போ தான் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பிரியாமல் இருக்கும். இதில் ரெடி பண்ண அல்வா 1 டேபிள் ஸ்பூன் வச்சிடலாம். அல்வா ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்வா ரெடி ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும். கையால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம பூரி உள்ள தானே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மேலேயும் வந்து அந்த மாவு ஃபுல்லாகவே ஓரத்தில் வந்து தண்ணி தொட்டு வச்சுருங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அல்வாவை ரொம்ப ஓரத்தில் வச்சிடாமல் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா மூடி ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நான் ரீசனிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யாரும் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். அப்புறம் ஜூம் மெட்டீரியலில் ஹேண்ட் ஒர்க் புர்க்காலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து ஆஃபர் ரேட்டில் போயிட்டுருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ரீசெல்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய குரூப் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி எல்லா பொரியுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாது. நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கே முடிச்சிடணும், ஏன்னா வந்து கிறிஸ்பியாக இருக்காது உள்ளே அல்வா வச்சுருக்கிறதுனால. இதே உள்ளே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி பண்ணோம் அப்படின்னா 3 டேஸ் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு செவந்தோன்னே எடுத்துடலாம். ஹல்வா பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரியை வந்து செய்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஹல்வா காலி ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.